குரூப் 4 சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட்ஸ் முடிஞ்சிருச்சு, ரீ அப்லோடும் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் சில பேர் டவுட் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரீ அப்லோட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் உள்ள லொக்கேஷனில் லெட்டரையும் லெட்டர் உள்ள லொக்கேஷனில் வந்து சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ திரும்ப மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரீ அப்லோட் பண்ணுறதுக்கான டேட்டு முடிஞ்சிருச்சு, அதனால் இனிமேல் மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணவே முடியாது. அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, நம்ம சேனலுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் என் பேருக்கு இனிஷியல் இல்லாமல் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பழசில் அப்படி தான் இருந்துச்சு, அதனால் புதுசு வாங்கும் போதும் இனிஷியல் இல்லாமல் வாங்கி ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதை வந்து டிஎன்பிசி ஏற்றுக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இனிஷியலோட தான் கேட்குறாங்க. நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணீங்கன்னு தெரியல. பை லக்கு உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பை லக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க, இனிஷியல் உள்ளதாக பார்த்து வாங்கிடுங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் நேம் மாறினா பரவாயில்ல, அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவை ஒரு சரியான கரெக்டான சர்டிஃபிகேட் மட்டும்தான். இப்போ அப்லோட் பண்ணவங்க ரீ அப்லோட் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் டவுட்டாக இருக்குது, ஏற்கனவே ஒரு மிஸ்டேக்கை அவங்க கண்டுக்காமல் உங்களுக்கு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை வேணுமா நீங்கள் புதுசாக எடுத்து வைங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் வரும்போது கண்டிப்பாக அந்த புது சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் நேம், அதாவது +2 காலேஜ் இந்த சர்டிஃபிகேட் நேம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 10th மாதிரி இருக்கான ஒரு தடவை கவுண்டர் செக் பண்ணிவிடுங்க. அதில் ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போ உங்களால் ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். இதுதான் சரியான டைமு, அதனால் அதை கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணி வச்சிங்களோ அதனுடைய ஒரிஜினலாக ரெடியாக வச்சுங்க. அதுதான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு கொண்டு போகணும். மற்ற சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிங்க. அடுத்தது நிறைய பேர் கேட்குற கேள்வி, அதாவது கமெண்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எப்போ கவுன்சிலிங் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் டிஎன்பிசி இப்போ அட்வான்ஸாக தான் எல்லாத்தையும் விடுறாங்க. அதனால் 1 to 15, அதாவது ஜனவரி 1 to 15 வர வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், என்னன்னா அப்லோட் பண்ண எல்லாருக்கும், அதாவது அப்லோட் ரீ அப்லோட் பண்ண எல்லாருக்குமே கவுன்சிலிங் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். அதுவும் இல்லாமல் கவுன்சிலிங் போன எல்லாருக்குமே ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறதும் ஒரு டவுட்டு தான். ஆனால் இதையும் தாண்டி செகண்ட் கவுன்சிலிங் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது.